மகாநதி சீரியலில் இப்போ தாத்தாவும் பாட்டியும் விஜய் கூப்பிட வராங்க. ஸோ விஜய் வந்து என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு தாத்தா வந்து என்னென்ன நினச்சிட்ருக்க, நீ அங்கே கடல் மாதிரி வீடு இருக்க, இந்த இந்த வீட்டில் வந்து நீ கஷ்டப்படுத்தமா, வா விஜய், காவேரியும் கூட்டிகிட்டு வா, அதனால தான் நான் பாட்டியையும் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இனிமேல் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக இருப்போம், அவள் வந்து கர்ப்பமாக இருக்கா, நம்ம வீட்டில் வச்சு நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு, இல்லை தாத்தா அது சரியாக வராது, நான் இங்கே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னோடனே, என்ன விஜய் இவ்வளோ சொத்து காசு பணம் எல்லாமே இருக்குது, அதை கட்டி காப்பாற்ற வேணாமா, நீ பழையபடி நீ வந்து ஆஃபீஸ் போகணும் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன தாத்தா பேசுகிறீங்க, எனக்கு இந்த சொத்து பெருசுலன்னு தான் சொல்லிட்டு வந்தேன்ல, கோமா சொல்லுது, அது எல்லாமே உங்களுக்கு தான் தாத்தா, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு. என்ன விஜய் பேசுகிற, இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லாவா இருக்குது அப்படின்னு. இல்லை தாத்தா நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, சின்ன வயசுலேயே நான் வந்து உங்களை எல்லாம் விட்டுட்டு படிப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன், இவ்வளோ பெரிய குடும்பம் எனக்கு கிடைச்சிருக்கா, எனக்கு பாசம் காட்ட இவ்வளோ பெரிய குடும்பம் கிடைச்சிருக்கு, இதை விட்டுட்டு நான் எப்படி வருவேன் சொல்லுங்கள், எனக்கு வர மனசு இல்லை, நான் வரேன் தாத்தா கண்டிப்பாக, நான் உங்கள் மேலே இருக்கிற கோபத்துலையோ இல்லை பாட்டி மேலே இருக்கிற கோபத்துலையோ நான் சொல்லலை, நான் காவேரியை பார்த்துட்டு நான் இங்கே இருக்கேன், இந்த குடும்பத்தை விட்டு பெரிய மனசில் கொஞ்ச நாள் இருந்துட்டு என்னோடய ஆசையெல்லாம் வந்து இந்த குடும்பத்தோடு கொஞ்ச நாள் இருக்கணும் தான், அத்தை இப்போ தான் என்னை ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களோடையும் வந்து நான் இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சொல்கிறேன், அதுவும் சரிதான் விஜய், உன்னோட ஆசைக்கு எப்போவுமே நான் குறுக்க நிற்க மாட்டேன் அப்படின்னு. இவன் என்னங்க பேசுகிறான், நீங்களும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்களேங்க அப்படின்ட்டு சாரதா நம்ம கல்யாணி வந்து சொல்ல, இரு கல்யாணி, அவன் சொல்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தாத்தா வந்து சொல்கிறாங்க. என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து கல்யாணி சொல்ல, இப்போ தாத்தா வந்து பேசினதுக்கப்புறமா வெளியில் வரார் விஜய். என்ன கிளம்புறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு, அவங்க மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு காவேரி சாரதாலாம் குடும்பத்தோடு சொல்லும்போது, இல்லை நான் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு விஜய் சொல்லிடுறாரு. இதனால் சரின்ட்டு இப்போ ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க. தாத்தாவும் பாட்டியும் எப்படியோ எனக்கு தெரியாது, சீக்கிரமே காவேரியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து போயிடுறாங்க. இங்கே இருக்கவங்க கிட்ட எல்லாம் விஜய் வந்து புரிய வைக்கிறாரு, எனக்கு இந்த குடும்பத்தோடு இருக்கணும்னு ஆசை, நான் பாசமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அடுத்து என்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் இந்த மாதிரி அப்படி இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.